Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. கோவை திருப்பூர் மாவட்ட விசைத்தறி உரிமையாளர்களின் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் இன்று 28வது நாளாக தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தெக்கலூர் பகுதியில் வணிகர்கள் இன்று ஒரு நாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஞானசேகரன். வணக்கம். விசைத்தறி உரிமையாளர்களின் இந்த தொடர் போராட்டத்தால எவ்வளவு நஷ்டமானது ஏற்பட்டிருக்கிறது? அவர்கள் தரப்புல என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது? விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கூலி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டமானது இன்று 28வது நாளாக தொடர்கிறது. இதற்கு ஆதரவாக இன்று தெக்கலூர் பகுதிகளில் கடையடைப்பு போராட்டமும் நடைபெறுகிறது. சுமார் 200க்கும் மேற்பட்ட கடைகள் இன்று ஒரு நாள் அடைக்கப்பட்டு வணிகர்களும் விசைத்தறி உரிமையாளர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு அளித்து வருகின்றனர். இவர்கள் கோரிக்கையானது கடந்த 2022ஆம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட ஒப்பந்த கூலியிலிருந்து குறைக்கப்பட்ட கூலியை முழுமையாக வழங்க வேண்டும். ஒப்பந்த கூலியை குறைக்காமல் வழங்கும் வகையில் சட்ட பாதுகாப்புடன் புதிய கூலி உயர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்திட வேண்டும். மேலும் ஆண்டுக்கு 6% மின்கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 19ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தின் காரணமாக 10,000க்கும் மேற்பட்ட விசைத்தறி கூடங்களில் உள்ள 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் இயங்காததால் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சுமார் 3 லட்சம் தொழிலாளர்கள் பாதிப்படைவதுடன் நாளொன்றுக்கு 75 லட்சம் மீட்டர் காடா துணி உற்பத்தி பாதிக்கப்படுவதால் இன்று வரை சுமார் 840 கோடி ரூபாய் மதிப்பிலான 21 கோடி மீட்டர் காடா துணி உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளனர். மேலும் விசைத்தறி கூடங்கள் தொடர்ந்து இயங்காமல் முடங்குவதால் இப்பகுதியில் உள்ள கிராம பொருளாதாரம் வெகுவாக பாதிக்கப்பட்டு வாழ்வாதாரமே கேள்விக்குறியான நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகின்றனர். இந்நிலையில் கடந்த 31ஆம் தேதி திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்பட்ட முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் தீர்வு எட்டப்படாததை அடுத்து கோவை மாவட்டம் சோமனூரில் கடந்த 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 5 நாட்கள் அடையாள உண்ணாவிரதம் தொடர்ந்து இருந்து வருகின்றனர். இன்று 5வது நாளாக இருந்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.